பார்த்தீங்கன்னா, நம்ம வயநாட்டுல வந்து மிகப்பெரிய அளவுல யாருமே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய அளவு பேர் நடந்திருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட வாழ்க்கைன்னு சொல்றது. எப்ப எந்த இடத்துல என்ன நடக்கும்னே சொல்ல முடியாது. ஸோ அப்படிதான் வயநாட்டுல வந்து இப்போ வந்து நடந்த ஒரு விஷயம். 500க்கும் மேற்பட்டவங்க வந்து மண் சரிவுல இறந்துட்டாங்க. சில பேரோட தகவலே என்னன்னு தெரியாம போயிடுச்சு. ஸோ அவங்களும் வந்து இறந்துட்டாங்கன்ற லிஸ்ட்ல போயிட்டாங்க. சரி, ஓகே, நம்ம இப்போ எதுக்கு இதை இவ்வளோ நாள் கழிச்சு இதை பத்தி பேசுறோம்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஓகே, நான் பேசுறேன். நிறைய பேர் இதுக்காக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் பணம் கொடுத்துருக்காங்க. அதில் சில ஹீரோஸ் வந்து பணம் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வாங்குற சம்பளத்தோட அந்த பணத்தை ஒப்பிட்டு போகும்போது அது ஒரு சின்ன ஒரு தொகை தான் தெரியுது. ஒரு பிரபாஸ் எடுத்துப்போமே, அவர் ஒரு 200 கோடி 150 கோடி சம்பளம் வாங்குறவர் 2 கோடி கொடுத்துருக்கான்னு சொல்றாரு. ஒரு 100 கோடி சம்பளம் வாங்குற அல்லு அர்ஜுன் ஒரு 25 லட்சம் தந்திருக்குன்னு சொல்றாங்க. நம்ம சூர்யா இந்த மாதிரி நிறைய பேர் லட்சக்கணக்கில் தான் கொடுத்து நீங்க நினைக்கலாம், ஏன் அவங்க கோடி கணக்கில் வாங்குறாங்களே, அவங்க ஏன் அதை வந்து ஒரு கோடியாவே கொடுக்கலாமே, ஒரு படத்துல வாங்குற பணத்தையே அப்படி கொடுக்கலாமே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஸோ அது அப்படி கொடுக்கறதுக்கு அவங்களால அஃபிஷியலா பண்ண முடியாது. அஃபிஷியலா பண்ணா அவங்க இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளம் நிறைய, அவங்களோட கோ ஆர்டிஸ்டோட ப்ராப்ளம் நிறைய இஷ்யூஸ் இருக்கு. ஸோ அதனால அன்அஃபிஷியலா ஒரு வேலை கொடுத்துருக்கலாம். அஃபிஷியலா கொடுக்குறது அவங்களோட சேலரிக்கை பொறுத்து ஒரு பர்சன்டேஜ் அவங்க கொடுத்துருப்பாங்க. இதான் நான் நினைக்கிறேன். இதுதான் உண்மை.